என்னங்க, தேதி இப்போவே ஆறாச்சு. நம்ம எப்போ தான் வீடு தேடுறது? இந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட நம்ம இந்த 1ஆம் தேதி வீட்டை காலி பண்ணுறோன்னு சொல்லிட்டோம். நீங்கள் இன்னும் எதுவும் தேடாமல் இருக்கீங்க. ஆமாம், வீட்டை வேற காலி பண்ணோம்ல. நான் அதை மறந்தே போயிட்டேன். சரி, நம்ம இன்னைக்கு ஒன்று பண்ணலாம். வெளியில் சாப்பிட்றலாம். நீ எதுவும் சமைக்காத, நீ கிளம்பு. நம்ம 2 பேரும் வண்டி எடுத்துக்கிட்டு போயிட்டு வீடு எங்கேயாவது வாடகைக்கு இருக்கான்னு பார்ப்போம். புரோக்கர்லாம் வச்சு தேடினா எல்லாரும் 1 மாதம் வாடகை கேட்பாங்க. அவ்வளோ காசுக்கெல்லாம் நம்ம எங்கே போகிறது? நம்ம 2 பேரும் போய் தேடுவோம். நீ சீக்கிரம் கிளம்பு. சரி, நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி நான் எதுவும் சமைக்கல. நம்ம போகும்போது வெளியே சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இன்றைக்கி எப்படியாவது ஒரு வீடை தேடி கண்டுபிடிச்சே ஆகணுங்க. ஏன்னா நம்ம 1ஆம் தேதி வேறு காலி பண்ணுறோன்னு சொல்லிட்டோம். அட்லீஸ்ட் நம்ம ஒரு 20ஆம் தேதியிலேருந்தே நம்ம பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சாதான் நம்ம ஒரு 10 நாளுக்குள்ளே எல்லாத்தையும் எடுத்து வைக்க முடியும். சரிங்க, நான் ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகி வந்துடுறேன். நீங்கள் சீக்கிரம் வந்துடுங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வீடு வாடகைக்கு இருக்குது. இந்த வீட்டில் போயிட்டு என்ன வாடகை என்னன்னு விசாரிக்கலாமா? என்ன சொல்கிறீங்க? என்ன இருக்கும், இந்த வீடு போய் பார்க்கலாமா? இந்த வீடு வெளியில் பார்த்தாலே ரொம்ப அழகாக இருக்குது. அப்போ வீட்டுக்குள்ளே இன்னும் எவ்வளோ அழகாக இருக்கும். இதுக்கெல்லாம் நிறைய வாடகை கேட்பாங்க. அதெல்லாம் நம்ம கொடுக்க முடியாது. வேறு ஏதாவது சின்ன வீடாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வீடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம், வாடகை எவ்வளோன்னு கேட்போம், விசாரிச்சுட்டு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாமே. அங்கே பாருங்கள், இந்த வீட்டுக்கு தான் யாரோ ஒருத்தர் வராரு. அவர்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிப்போம். நம்ம விசாரிச்சுட்டு அப்புறம் முடிவு எடுக்கலாங்க. சார், இங்கே வீடு வாடகைக்கு இருக்குன்னு போர்டு போட்டிருக்காங்க. எவ்வளோ வாடகை, எவ்வளோ அட்வான்ஸு என்னன்னு ஏதாவது உங்களுக்கு தெரியுமா சார்? ஏன்னா நாங்கள் வீடு தான் வாடகைக்கு தேடிட்டுருக்கோம். நீங்கள் ஏதாவது எவ்வளோ வாடகைன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வீடு பார்க்குறதா இல்லையான்னு முடிவு பண்ணிப்போம். ஆமாம், இது எங்கள் வீடு தான். நாங்கள் இன்னும் வாடகைக்கு விடலை. ஆனால் இந்த வாடகை விவரம், அட்வான்ஸ் விவரம்லாம் என் ஒய்ஃபுக்கு தான் தெரியும். அவங்க உள்ளே தான் இருக்காங்க. வாங்க, வீட்டுக்குள்ளே வாங்க. அவங்கக்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் அவங்க தான் பார்க்குறாங்க. அதனால எனக்கு எதுவும் தெரியாது. இருக்கு, அவர் என்ன வீட்டு வாடகை எவ்வளோ தெரியாது, அட்வான்ஸ் எவ்வளோ அமௌண்ட் எவ்வளோன்னு தெரியாதுன்றாரு. எல்லாமே அவங்க ஒய்ஃபை தான் கேட்கணுன்றாரு. என்ன, நம்ம இந்த வீடு உள்ளே போய் பார்க்கலாமா, இல்லை நம்ம இப்படியே கிளம்பிடலாமா? ஆமாம், பின்ன அவங்க ஒய்ஃபு தான் இதெல்லாம் பார்ப்பாங்களா இருக்கும். அதுக்கு தான் அவங்கக்கிட்ட கேட்டு முடிவு பண்ணுன்றாரு. இதில் என்ன தப்பு இருக்குது? எல்லாரும் என்ன மாதிரி இழிச்சு வாயாக இருப்பாங்களா? வாங்க, போயிட்டு வீட்டு வாடகை எவ்வளோ என்ன ஏதுன்னு விசாரிப்போம். வாங்க, உள்ளே வாங்க, உட்காருங்க. சாரதா, சாரதா, எங்கே இருக்க? இங்கே கொஞ்சம் வாமா. சாரதா, நம்ம அவுட் ஹவுஸ் வீடு வாடகைக்கு விடப்படும் போர்டு போட்டிருந்தல, அதை பார்த்துட்டு இவங்க 2 பேரும் வாடகைக்கு கேட்க வந்திருக்காங்க. அட்வான்ஸு வாடகை அமௌண்ட்லாம் எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா மேற்கொண்டு உட்காந்து பேசலாம். அவங்க என்ன தான் கேட்டாங்க, ஆனால் அதை பற்றிலாம் எனக்கு எதுவும் தெரியாதுல்ல. அதனால தான் நான் உன்னை பார்க்குறதுக்கு கூப்பிட்டு வந்தேன். அவங்கக்கிட்ட என்ன ஏதுன்னு நீயே பேசிக்கோ. ஏன் நிற்கிறீங்க? உட்காருங்க. நீங்கள் வீட்டு வாடகை அட்வான்ஸ் அமௌண்ட்டு எல்லாம் எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா இந்த வீடு எங்களுக்கு ஒத்து வருமா வராதான்னு நாங்கள் முடிவு பண்ணிடுவோம். வாடகை தானே சொல்கிறேன், இருங்க. அதுக்கு முன்னாடி நான் கேட்குறதுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்கள். உங்களுக்கு மாத வருமானமா இல்லை தின வருமானமா? என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களா? அந்த டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? உங்களுக்கு சொந்தக்காரங்களை நிறைய அடிக்கடி உங்களை பார்க்க வருவாங்களா, இல்லை நீங்கள் 2 பேரும் மட்டும்தான் இருக்கீங்களா? எங்களுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை தான். நான் பிஸ்னஸ் தான் பண்ணுறேன். நான் பழக்கடை வச்சுருக்கேம்மா. எங்களுடைய வாடகை எதிர்பார்ப்பு பார்த்திங்கன்னா 10,000லேருந்து 12,000 தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அட்வான்ஸ் அமௌண்ட்டு எங்களால் 30,000லேருந்து 35,000 கொடுக்க முடியும். அவ்வளோதான் எங்களால் பண்ண முடியும். எங்கள் வீட்டு வாடகை 16,500. 5 மாதம் வாடகையை முன்பணமாக அட்வான்ஸாக கொடுத்துருங்க. அப்புறம் உங்களுக்கு அடிக்கடி பார்க்க சொந்தக்காரங்களாம் யாரும் வீட்டுக்கு வரக்கூடாது. மோட்ரு நான் காலையில் ஒரு தடவை தான் போடுவேன், அதுக்கப்புறம் போட மாட்டேன். உங்களுக்கு தண்ணி வேணும்னா பின்னாடி கார்ப்பரேஷன் தண்ணி அந்த சம்பில் ரொம்ப இருக்கும், அதுலேருந்து மொண்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் பொண்ணுலாம், உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குன்னீங்களே, பின்னாடி தான் விளையாடணும், முன்னாடிலாம் விளையாடக்கூடாது. அடிக்கடி எங்களுக்கு சத்தம் கேட்கக்கூடாது. நானும் 9 மணி ஆனால் பின்னாடி இருக்கிற காமன் ஏரியா லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடணும். அப்புறம் நீங்கம்மா காலையில் எழுந்து எங்கள் வீட்டு முன்னாடி இருக்கிற வாசல்லாம் தெளித்து கோலம் போடணும். இதுக்கெல்லாம் சரின்னு சொன்னீங்கன்னா நம்ம இதை பற்றி மேற்கொண்டு என்னென்னு பேசலாம். சரிங்கம்மா, எங்களுக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க. நாங்கள் யோசிச்சுட்டு நாளைக்கு பதில் சொல்லிடுறோம். யோசிங்க, ஆனால் நாளைக்குள்ளே சொல்லிவிடுங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒரு 2-3 பேர் பார்த்துட்டு போயிருக்காங்க. நான் வாடகைக்கு விடணும். எப்பா, ஒரு வீட்டு வாடகைக்கு இவ்வளோ கேள்வியாக கேட்பாங்க? பாவம் அவங்க 2 பேரும். அவங்க முகமே வாடி போச்சு.
திருப்பி வரமாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் அப்போவே சொன்னேன், இந்த வீட்டை பார்த்தாலே ரொம்ப பெருசாக இருக்குது, வாடகைலாம் நமக்கு ஒத்து வராது. அதுவும் அந்த ஐயா அவர் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னப்பாரு எனக்கு அப்போவே டவுட்டாக இருந்தது. சொன்னால் கேட்டியா? நம்ம ஆல்ரெடி கொடுக்குற வாடகை 10,000 ரூபாய், 2,000 எக்ஸ்ட்ரா பார்த்து நல்ல வீடாக பார்த்துக்கலான்னு நீ தான் சொன்ன. இவங்க 16,500 கேட்குறாங்க, 5 மாதம் வாடகையை முன்பணமாக கேட்குறாங்க. அவங்க கண்டிஷனை பார்த்தல, நம்மளாலாம் இங்கே ஒரு நாள் கூட தாக்கி போக முடியாது. நம்ம வேறு வீடு பார்க்கலாம். 1ஆம் தேதிக்குள்ளே நம்ம வீட்டை காலி பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோங்க. நம்ம வேறு வீடு இதை கிடைக்குதான்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா நாளைக்கு வந்து இந்த அம்மா கிட்ட எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிவிட்டு வீடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம்.